தமிழ்நாட்டின் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றிருக்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம். காவல்துறை மூத்த அதிகாரிகள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருந்தார். இன்றைய தினம் அதற்கான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு வருகிறார்கள். டிஜிபி அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு முறைப்படி அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்ற கருத்து மேலோங்கியிருந்த நிலையில் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தற்போது மகேஷ்குமார் அகர்வால் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். டிஜிபி அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு அவர் முறைப்படி பொறுப்பேற்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், முழு விவரம். தமிழக காவல்துறையின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக திரு மகேஷ்குமார் அகர்வால் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இவர் தமிழ்நாட்டின் 34வது புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தற்போது பதவியேற்றிருக்கிறார். இதற்கு அலுவலக வாயிலில் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த பதவியேற்பு விழாவில் முன்னாள் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், சட்டம் ஒழுங்கு சந்திப்புகள் சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ், உளவுத்துறை ஐஜி அசோகர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் தமிழகத்தின் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தற்போது மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றிருக்கிறார். முறைப்படி அவர் கோப்புகளில் கையெழுத்திட்டு அப்பதவியை ஏற்றிருக்கிறார். அவருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை எழுப்பி வரக்கூடிய நிலையில் தற்போது 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றிருக்கிறார். அன்பரசன், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த கடுமையான சவாலுக்கு இடையில அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். முழு விவரம். தமிழகத்தின் 34வது புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தற்போது மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். சற்று முன்பாக அவருக்கு சக காவல்துறை உயரதிகாரிகள் வாழ்த்துக்களை பரிமாற்றி வருகிறார்கள். அந்த நேரலை காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் 1994ஆம் ஆண்டு பேட்ச். இவர் பஞ்சாப் மாநிலத்தின் பத்திண்டா என்ற ஊரில் பிறந்தவர். சட்டப்பிரிவில் இளங்கலை பட்டமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, பஞ்சாபி ஆகிய மொழிகளில் மிக புலமை வாய்ந்தவர். தனது 22வது வயதில் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஐபிஎஸ் ஆனார். குறிப்பாக தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரியான இவர் தேனியில் முதலாக இளம் எஸ்பியாக பணியை தொடங்கி அதன் பின்பாக சென்னை பூக்கடை காவல்துறையில் 3 ஆண்டுகள், அதே போன்று அதன் பின்னர் சென்னை போக்குவரத்து காவல் துணை ஆணையர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் எஸ்பியாக பணிபுரிந்தார். குறிப்பாக அதன் பிறகு அயலக பணியாக சிபிஐயில் சேர்ந்து 7 ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்தார். அந்த காலகட்டத்தில் பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த முக்கிய சிபிஐ வழக்குகளை புலனாய்வு செய்து பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இவர். அதன் பின்பு மீண்டும் தமிழக காவல்துறைக்கு திரும்பிய அவர் சிபிசிஐடி டிஐஜியாகவும், சென்னை காவல் தெற்கு கூடுதல் ஆணையராகவும், மதுரை காவல் ஆணையராகவும், மீண்டும் சிபிசிஐடி ஐஜி, ஆபரேஷன் ஏடிஜிபி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக
திறம்பட கையாண்டவர். இவர் சென்னை காவல் கூடுதல் ஆணையராக இருந்தபோது 3ஆம் கண் திட்டமான சிசிடிவி கேமராக்களை சென்னை நகரில் நிறுவுவதற்கு வலதுகரமாக இருந்து செயல்பட்டவர். அதே போன்று பூக்கடை துணை ஆணையராக இருந்தபோது நைட் கிரைம் டு ஜீரோ என்ற திட்டத்தை காவல்துறையில் அறிமுகப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து பிரிவில் இருந்தபோது சென்னை நகரில் முக்கிய சந்திப்புகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி விபத்துகள் கணிசமாக குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தார். அதே போன்று சிபிசிஐடி ஐஜியாக இருந்தபோது சேலத்தில் இருந்து சென்னை வந்த ரயிலில் அப்போது 5,78,00,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் இவர் தலைமையிலான போலீசார் சிறப்பாக செயல்புரிந்து உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அதே போன்று 2014ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய சிறுசேரி பெண் மென் பொறியாளர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளிகளை கைது செய்து துரித நடவடிக்கைகளை இவர் மேற்கொண்டார். அதே போன்று 2014ஆம் ஆண்டு சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் விசாரணை நடத்தி தீவிரவாதிகளை கைது செய்து மிக சிறப்பான ஒரு நடவடிக்கையும் எடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னையின் 107வது காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றிய காலகட்டத்தில் கொரோனா ஊரடங்கு கால நிர்வாகத்தில் சிறப்பாக செயல்பட்டு பல விருதுகளையும் வாங்கியவர். இவர் மெச்சத்தகுந்த பணிக்காக முதல்வர் பதக்கம், சிறந்த பணிக்கான ஜனாதிபதி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இந்த நிலையில் தான் அயலக பணியில் தற்போது எல்லை பாதுகாப்பு படையின் டிஜிபியாக இருந்து வந்த மகேஷ்குமார் அகர்வாலை தமிழகத்தின் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக அரசு நியமித்திருந்தது. இந்த நிலையில் சற்று முன்பாக இவர் சென்னை மெரினா கடற்கரை எதிரே உள்ள டிஜிபி அலுவலகத்தில் தற்போது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக 34வது டிஜிபியாக தற்போது பதவியேற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து காவலர்களுக்கான வீர வணக்க சிலைகளுக்கு சென்று மரியாதை செலுத்தி அதன் பிறகாக செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.